மைசன் பொண்ணு வந்திருக்கு பாருங்க. டேய் தகப்பா மைசன், எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குடா. பிடிச்சிருக்கா? ஆண்டா. சமந்தி, உங்க பொண்ணுக்கு பாட தெரியுமாக்கும்? ஏன் தெரு தெருவா பாட வச்சு பிச்சை எடுக்க போறியா? அது இல்லங்க மகனே, எனக்கு போர் அடிக்கும் போது மருமகளை பாட வச்சு கேட்டுருவல்ல. ஏண்டா டேய், நீ போர் அடிக்காம இருக்கிறதுக்கு பாடுறதுக்கு அவன் ஆல் இந்தியா ரேடியோவா? என்னடா சிரிக்கிற? வாய மூடுறா. பெரிய பல்லழக. என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. டேய் தள்ளி உட்கார்றா. பாத்தீங்களா சில்றங்கறத கன்ஃபார்ம் பண்றான். எடா கையா. மைசன், எடா கையா. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. நான் உங்க டாக்டர் கிட்ட செப்பரேட் ஸ்பீக்கிங். ஓ தாராளமா. பயப்படாதீங்க, இப்ப வந்துருவாரு. போக வேண்டிய இடத்துக்கு போயிருப்பாரு. ஹாய் ஹாய் ஹாய். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. வெக்கமா? ஐ லைக் இட். உன் அழகுக்கு முன்னால நான் அடிமையாகிட்டேன். ஐயோ சிரிக்கிறாடா சிரிக்கிறா. உன் சிரிப்புக்கு முன்னால நான் செதஞ்சு போயிட்டேன். ஐ லவ் யூ வெரி மச். யா நாட் டச்சிங். மை ஃபாதர் கேப் மாரி. ஐ அம் ஜென்டில்மேன். மேரேஜ் பேக் ஐ டச்சிங். யா நவ ஃபிக்ஸ் த மேரேஜ். பாய் பாய். என்ன மாப்பிள்ள, பிள்ளைகிட்ட எல்லா விளையாடையும் பேசிட்டீங்களா? எல்லாமே நான் பேசிட்டேங்க. பொண்ணு தான் பதிலே பேச மாட்டேங்குது. கூச்ச சுபாவம் போல் இருக்கு. பொண்ணை நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படியே இருந்துட்டா எங்க குடும்பத்துக்கே ரொம்ப நல்லதுங்க. கவலையே படாதீங்க மாப்பிள்ள, என் பொண்ணு சாகிற வரைக்கும் இப்படியே தான் இருப்பா. ஏன்? அவளுக்கு காதும் கேட்காது, வாயும் பேச வராது. ஒரு மைக்கு அவுட்டு, 2 ஸ்பீக்கர் அவுட்டா? அட பாவீங்களா, எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களாடா. இதை ஏன்டா எனக்கு முன்னாடியே சொல்லல? பெரியவர் உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலீங்களா? நான் அப்பவே அவர்கிட்ட சொல்லிட்டேனுங்க. அவர்தான் இப்பேற்பட்ட ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறது உங்க லட்சியம்னு சொன்னாருங்க. இதெல்லாம் நான் அவங்ககிட்ட சொல்லவே இல்லையே. ஏன்டா எப்படி? ஏங்க இங்க ஒரு ஆமை உட்கார்ந்தது எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. டேய், உனக்கு நான் மகனா பிறந்தது பெரிய தியாகம்டா. இதை விட என்னடா தியாகம் பண்றது? ஆல் ப்ரோகிராம் கேன்சல். மாப்பிள்ள மாப்பிள்ள பேபே பேபே லவ் பாடி. உங்களுக்கு நாட்டாம வீடு தெரியுமா? என்னங்க நீங்க நேத்து பிறந்த குழந்தை கூட தெரியுங்க. வாங்க கூட்டி போறேன். சும்மா இருங்க. போங்க. ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம். சொன்னதே கேட்க மாட்டேங்க. என்ன நீ சாப்பாட தட்டுல போட சொன்னா அண்ணி தலையில போட்டு. ஐயோ, நான் சாதம் போடும்போது நீங்க தானே எனக்கு கீரை போட சொன்ன. நல்ல காலம். சாம்பார் போடுற நேரத்துல நான் வரல. சாம்பார் கொதிக்குது. இவங்க தான் நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு புதுசா வந்திருக்கிற டீச்சருங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். அம்மா உனக்கு கண்ணால் ஆயிடுச்சா? தனியா வந்திருக்கிறியா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல சார். நான் தனியா தான் வந்திருக்கேன். என் குடும்பம் இனிமே தான் வரும். எங்க தங்கணும்னு சொன்னீங்கன்னா அங்க தங்கிக்கிறேன். பசுபதி வந்துட்டேனா? எனக்கு இது பாதி சாப்பாட்டுல ஏந்துக்கிறீங்க? அண்ணன் கூப்பிடுறாங்கல்ல. சாப்பிடும்போது சாமியே கூப்பிட்டாலும் போக கூடாதும்பாங்க. சாப்பிடுங்க. என்னன்னு கேட்டு வந்துடுறேன். எனக்கு என்ன அண்ணன்னா இப்படி ஓடுறாரு? அண்ணா கூப்பிட்டீங்களாண்ணே? இந்த பொண்ணு தான் நம்ம ஊருக்கு வந்திருக்க டீச்சரு. வணக்கங்க. தெருக்கோடியில் இருக்கிற மூட்டில் தேங்காய் போட்டு வச்சிருக்கோம்ல, இவங்க அங்க தங்கிட்டு 2 பேர்த்த கூட்டு போய் ஒழுங்குபடுத்தி கொடு. சரிங்கண்ணா. உங்க பெட்டி பிடிக்கலாம் வண்டியில இருக்குது தம்பி. வாங்க. தம்பி சாப்பிட்டு தானே போச்சு? இல்லக்கா, அவர் வந்து சாப்பிட்டுக்கிறாரு. அதுக்குள்ள நீ உட்காந்துட்டியே. எனக்கு பசிக்குதே. புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பொண்டாட்டி சாப்பிடணுங்கிறதெல்லாம் அந்த காலம். நமக்கும் அவங்களுக்கும் வயிறு வேற வேற தானே. நீங்களும் உட்காருங்கக்கா. இல்ல நீ சாப்பிடுவா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்.
ஓரமா இருக்குங்க, மேல கீழே பட்டுற போகுது. அந்த நெல்லு மூட்டை தேங்காய் ஒரு ஓரமா கிடக்கட்டுங்க. வர வார சந்தைக்கு அதையும் எடுத்துட்டு போக சொல்லணுங்க. ஒரு நிமிஷம். ரொம்ப தேங்க்ஸ். ஐயா இருக்கட்டுங்க. அடிக்கடி வந்துட்டு போங்க. உங்களுக்கு ஏதாவது வசதி குறைவுன்னா சொல்லி அனுப்புங்க. அண்ணன்கிட்ட சொல்லிட்டு செஞ்சு தரேங்க. வரேங்க. யாராவது வீட்டுக்குள்ள யாரா இருந்தா நீங்க ஒத்துக்குவீங்க? பிச்சைக்காரி உனக்கு அவ்வளவு திமிரா? அட நீதான் இருக்கிறியாக்கு. பின்ன நீ கூப்பிட்ட உடனே கலெக்டர் வருவாருன்னு எதிர்பார்த்தியா? ஏய் ஓல்டு பெக்கர், என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமா தெரியுதா? உனக்கு பிச்சை போடுறதே பாவா. ஓடி போயிரு. அட தள்ளுறானா? அல்ராவா. ஏய் ஏய் பிச்சை சுரகலே ப்ளீஸ். ஏய் டீசன்ட் இல்ல, டிசிப்ளின் இல்ல. சை சுரகலே. ஏய் பேட் ஸ்மெல். ஏய் ஏய் பிச்சைக்காரி, உனக்கு என்ன தெனா விட்டு இருந்தா எங்க வீட்டு திண்ணையில உட்கார்ந்துட்டு எங்க வீட்டு தூள்ல சாஞ்சிட்டு காலை தூக்கி மேல போடுவேன். எந்திரிச்சு வெளிப்படி. அட சும்மா கத்திட்டு இருக்காம போய் ஒரு கிலோ கொழுப்பு கறி எடுத்துட்டு வந்து ஆயில் இல்லாம இஞ்சி தட்டி போட்டு குழம்பு வை. சாட் போட்டு ஒரு நாள் இருந்துட்டு போலான்ட்டு இருக்கிறேன். ஏண்டி நான் என்ன செட்டிநாட்டு சமையக்காரனா? நல்ல வாய்க்கு ருசியா வக்கனையா செஞ்சு கொடுக்க சொல்றேன். என்ன திமிரு? ஒரு வீட்டு சோறு திங்கிறவனுக்கு உனக்கு இவ்வளவு திமிர் இருந்தா 10 வீட்டு சோறு திங்கிறவனுக்கு எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும். வாய் இவளுக்கு ரொம்ப நெடுது விட்டா. ஒய்டா தகப்பா. மேடத்தை அடிக்காதீங்க. என்னது மேடமா? ஆமா, சின்ன மேடம். ஐ மீன் உங்களுக்கு சித்தி முறையாது. ஐயோ எனக்கு தலை சுத்தி சுத்தி வருது. டே கேவலம் ஒரு பிச்சைக்காரி கூட நீ விட்டு வைக்கலையாடா? ஐயோ உங்க மூஞ்சிகளுக்கு தீம் மியூசிக் வேற, அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வேறயா? திரும்பி உட்காரா. எங்க பெக்கர் மேடம், எப்படி நீங்க இந்த கடலாமையை வச்சுக்கிட்டீங்க? நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் ரெகுலரா வச்சுக்கல. பின்ன அப்பப்ப சீசனுக்கு வந்துட்டு போவேன். சீசனுக்கு வந்து போறதுக்கு இவன் என்ன குற்றால அருவியா? இல்ல அப்பப்ப வந்து போறதுக்கு நீங்க என்ன வேடந்தாங்கல் பறவையா? ரொம்ப லொள்ளு பேசுறீங்களே. மை சன். தகப்பா போடா அப்பிடுவேன். மகனே ஐயன் அப்படி எல்லாம் பேசக்கூடாது கண்ணு. நான் உங்களுக்கு மகனா? நீங்க எனக்கு தாயா? சீச்சி, நீ எனக்கு மகனாக முடியாது. என் மக ஊட்டி கான்வென்ட்ல படிக்கிறான். டேய் தகப்பா கேட்டியாடா? பிச்சைக்காரியோட சன் ஊட்டி கான்வென்ட்ல படிக்கிறான். நம்ம ஊர் நாட்டாமியோட பங்காளி நீ. உன் சன் நம்ம ஊர் கார்பரேட் ஸ்கூல்ல நான் படிச்சேன். எங்க பாட்ட காசை கண்ட இடத்துல நீ இறச்சி விட்டுருக்க. இன்னைக்கு உன்னை செம பெரட்டு பெரட்டா விட மாட்டேன். டேய் இருடா. மைசன் எங்க சொன்ன கேளுங்க. அப்புறம் அம்மா ஏன் தெரியாது வந்தாலும் விட மாட்டேன். டேய் இருடா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.